மலேசியாவுக்கு வந்திருக்கோம். நம்மளை யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 வகுப்பு வச்சுருக்கிறோம். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். அந்த யூடியூப்பில் போஸ்டரில் அட்ரஸ் அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு வாங்க. பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்திருக்கிறோம். எத்தனையோ குருமார்கள் வந்து இங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க, தியானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வரலை. நான் மோட்சம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய தீர்வையும் விடுதலையும் அளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது காலத்தோடைய கணக்காக இருக்குது, காலத்தோட கட்டாயமாக இருக்குது. இதுவே ஒரு குண்டலினி சக்திக்குரிய நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு குபேர நாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சகோதரிகள் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாளும் இங்கே வகுப்பு இருக்குது. எந்த சார்ஜ் எந்த விஷயமும் இல்லை. இயல்பாக யதார்த்தமாக வாங்க. நம்மளால் என்ன உங்களுக்கு என்னகிட்ட இருந்து தியானத்துக்குள்ளே இருந்தோ ஒரு செயல் வடிவத்தை நம்ம என்ன உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை கடத்துகிறோம். 100% மோட்சத்துக்காக ஒரு செயலுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல செயலோட நேரில் சந்திப்போம். தேனியில் ஒரு இடத்துல இருந்தபோது அப்போ ஒரு மாடிக்கு போய் ஒரு அம்மா காலையில் தேனியில் கேசரி போட்டுருவாங்க, காலையிலே மிச்சரை போட்டுருவாங்க. அவங்க வித்தியாசமான ஒரு ஃபுட் கல்ச்சர் உள்ளவங்க. தேனி கம்பம் அந்த பக்கத்துக்கெல்லாம் வித்தியாசமாக, ஏன்னா மலைப்பகுதியில் ஏறுறாங்கல்ல, அதனால அவங்க காலையிலே அதிகாலையில் ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்போ ஒரு இடத்துக்குள்ளே நான் தையிருக்க இடத்துக்குள்ளே காக்கா நிறையா வரதை கண்டுட்டு ஒரு அம்மா கிட்ட போய் 3 கிலோ 4 கிலோ மிச்சர் ஆர்டர் பண்ணேன். அந்த மாதிரி நினச்சின்னா ஏதோ மனிதர்கள் சாப்பிட்றதுக்காக நினச்சிருந்துச்சு. அதை பரபரப்பாக ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு போட்டு கொடுக்கும். அதை வாங்கிட்டு போய் நான் போய் மாடியில் காக்காவுக்கு போட்டுருக்கும்போது அந்த ஏரியாவே ஒரே பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா ஒரு கூட்டமாக ஒன்றும் கிடையாது, 300-400 காக்காக்கள் வரும். அப்போ அதே மாதிரி அடுத்த செக்டரில் என்ன பண்ணுவேன்னா, மத்தியானத்தில் ஈவினிங்கில் நான் பணிக்காக வெளியில் போயிடுவேன். போயிட்டு திருப்பி மத்தியானத்தில் ஈவினிங்கில் வரும்போது வடைகளை வாங்கி நிறையா போட்டுருவேன். அப்போ 300-400 காக்காக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் தியானத்தில் அதுக்கப்புறம் உயர்ந்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாய்க்கோ ஒரு காக்காவுக்கோ உணவு கொடுக்கலான்னு பார்க்கும்போது என்னை என்னுடைய உள் உணர்வு வைக்க கூடாது. ஏன்னா நீ இப்போ வச்சன்னா ஒட்டுமொத்தமாக அது உணவே தேடாது, சோம்பேறி ஆகி போயிடும். நீ உணவு கொடுத்துட்டன்னா அதுக்கு பற்றாக்குறையே இல்லாமல் போயிடும். அப்போ அதை பொறுத்தளவுக்கு என்னன்னா இயல்பு தன்மையிலே விடு. அதுக்கு எப்படி உணவு கிடைக்குமோ அது போராடி பெறட்டும். அதை நீ மாத்தாத, இன்னொரு மனிதன் வேணா அந்த உணவு கொடுக்கட்டும். நீ போய் உணவு கொடுத்தனா அதோட செயலே மாறி போயிடும், ஒரு தன்மையே மாறி போயிடும். காக்காவுக்கோ கிளிக்கோ நாய்க்கோ நீ உணவு கொடுத்தா அதோடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். நீ அது லைஃப் ஸ்டைல அவ்வளவு சாமானியமா மாத்தாதங்கிறதான். இப்ப நான் உங்க லைஃப் ஸ்டைல உடனே மாத்தக்கூடாது. உங்க லைஃப் ஸ்டைலே விட்டு உங்களோட நான் அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். இப்ப டக்குன்னு உங்களை நான் இவ்வளவு பேர் நிறைய பேர் வறுமையிலையும் கஷ்டத்துலயும் அப்படி இப்படி இருக்காங்க. உங்க டக்குன்னு மாத்திட்டேன்னா அப்ப அந்த கால சுழற்சி எல்லாமே மாறி போயிருமே. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அப்ப கிளியோ எறும்போ இது விஷயமோ எல்லா விலங்குமே போராடி அந்த இயல்பு தன்மையில தான் உணவை பெறணும். அது சாமானியமா சும்மா ஈஸியா எங்கேயோ ஒரு உணவை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்ப அது யாராவது ஒருத்தர் மூலியமா அந்த உணவு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை 1-2 அங்க தோண வச்சு கிடைக்க வச்சிரும். ஆனா எல்லா பேருமே நம்ம சாப்பிட்ற எல்லாரும் 10% போய் விலங்குகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அதுங்க மரண சோம்பேறி ஆயிரும். அதுங்களுக்கு போராடாது. அதுங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போராடணும் அப்படிங்கிறது ஒரு சூழல் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்களா இருக்க வச்சிருக்கிறேன் நான். இப்ப இவங்களை இந்த நொடியே நான் வேற மாதிரி மாத்தி விட்டு போயிடலாம். அப்ப ஏன் இவங்களா வச்சிருக்கிறோம்? புரியுதுங்களா? இப்ப அவங்களுக்கிட்ட இருக்கிற என்ன ப்ராப்ளமோ அதை ஒரு மேக்சிமம் ஒரு மாசத்துக்குள்ள சால்வ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏன் அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு சூழலே யோசிக்காம அப்படியே வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த இயல்பு தன்மை அது மாறும். ஒண்ணு வந்துச்சு இல்ல,
அதுவே போகும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப ஒரு பசி கூட, பசியில ஒரு ஞானி இருப்பான் பாருங்க. ஞானி பசியில ஞானி இருந்து ஒரு வீட்டு வாசல்ல போய் பிச்சை கேட்பான், சோறு போட மாட்டாங்க. அப்ப இன்னொரு ஞானி சொன்னா, நீ பிச்சை எடுக்க போகணும், ஆனா சோறை எதிர்பார்க்க கூடாது. இயல்பு தன்மையில கேட்கறது மட்டும்தான் உன்னோட வேலை, கொடுக்கறதும் கொடுக்காததும் அவனோட வேலை. அப்ப நீ அவனை சபிச்சுட்ட கூட உன்னோட ஞானம் பாதிச்சிடும். அவனை நீ வாழ்த்தவும் கூடாது, சபிக்கவும் கூடாது. புரியுதா? அவன் உங்களுக்கு உணவு போட்டானா அது அவனுக்கு வாழ்க்கை. நீ ஒன்னும் வாழ்த்தே வேண்டாம், அங்கவே அந்த கிரெடிட் வந்துடும். உனக்கு உணவு போடலைன்னா அங்கவே அவனுக்கு பாவம் வந்துடும். அதை நீ எதுவும் கையாள வேண்டாம். அது இயல்பாவே சுழற்சியில இப்படித்தான் இருக்கு. உன்னை பிச்சைக்கு அனுப்புறதே இந்த வேலைக்காக தான் அனுப்புறோம். அப்ப நீ பிச்சைக்கு தான் போகணுமே வந்து வாழ்த்து கடிதத்துக்கோ திட்டு கடிதத்தையோ கொடுக்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். புரியுங்களா? அப்ப தியானத்துக்கு தான் நீ போகணுமே வந்திய அங்க தியானத்துக்கு போய் நீ வேற ஒரு வடிவத்தை பண்ணிடக்கூடாது. அப்ப தியானம்ங்கிறது ஒரு நாள் அதுவே அந்த சுழற்சியில உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்கணுமே வந்திய. அங்க நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணனா அது உனக்கு ஒரு நல்ல செயலை உருவாக்கி தராது அப்படிங்கிறத நீ 100% உணர்ந்துக்கணும். அப்ப எப்பயுமே நம்ம அந்த சூழலை அந்த சூழலோட சேர்த்து தான் கையாள கத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற எல்லா பேத்துக்குள்ளயும் ஒரு சூழலை அந்த சூழலோட சேர்த்து தான் கையாள கத்துக்கணும். அந்த சூழலை நம்ம மாத்த ட்ரை பண்ணும்போது அது மாறாத பட்சத்துல நம்ம ரொம்ப துன்பம் அடைகிறோம், நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறோம், நம்ம ரொம்ப மாறும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதோட விஷயம். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நாம எப்பயுமே ஒரு 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 தன்மைக்குள்ள அவங்களுக்கு தோணி இருக்கு. அப்ப 10 கிளிகள் அவங்களால சாப்பிடப்படணும்னு இருக்கு, அதை நீங்க பண்ணுங்க. ஆனா அதுக்கு ஒரு பிரச்சாரமா பண்ணி எல்லா பேருமே சோறு போடக்கூடாது. உங்களுக்கு தோண வச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. இப்ப இவனுங்கள் எல்லாத்தையும் நம்ம தொல்ல வச்சோம்னா அப்ப கிளி கூட்டமே அவன் உழைக்க மாட்டான், சோம்பேறி பயிலோட ஆயிடுவாங்க அவங்க. புரியுதுங்களா? அதனால உங்களுக்குள்ள இருந்து ஒண்ணு தோணப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. புரியுதா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப இன்னொருத்தனுக்குள்ள அது தோன்றாம இருக்குன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப நான் போய் பிச்சை கேட்பேன், நீ போடலாம், பொழப்ப இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீ போட்டு ஆகணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் அங்க இல்ல. அதுதான் இயல்பா நடக்கிறது அப்படிங்கிறது அது கணக்கு. அப்ப அந்த இயல்பாக நடக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கப்படணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய சூழல்ல இருந்து சொல்ல போறோம். அப்ப நாம அன்னதானம் போடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்னதானம் போடல, இயல்பா நடக்குது. அன்னதானம் போடுறது வேற, இயல்பா நடக்கிறது வேற. அப்ப நாம கிரியேட் பண்றதுங்கிறது வேற, அதுவா நடக்கிறதுங்கிறது வேற. அப்ப அதுவா நடக்கும் போது அதுக்குள்ள சிரமங்கள் இருக்காது. புரியுதுங்களா? இப்ப யாராவது ஒரு மாணவன் போய் பிச்சை எடுத்துட்டு அரிசியை வாங்கிட்டு சோறை போடு, இல்ல டொனேஷன் வாங்கிட்டு வா, இல்ல வர்றவன்ட்ட ஒரு டொனேஷன் புக்கை வச்சு நோட்டை வச்சு எழுது, ஏதாவது ஒண்ணு இருக்கா? அதுக்கு ஏன் காரணம்னா அதுவா அது இயக்கப்படுறதுனால அது ஏதோ ஒரு சுழற்சியில எவனா சோறு போட வைக்கணும், எவனா அரிசி கொடுக்க வைக்கணும் அதுக்கு தெரியும். அந்த இயல்பு தன்மைக்குள்ள இருந்து அது சொல்லலுங்க. இதுதான் நமக்குள்ள இருக்கிற தியானம் எப்படி சுழற்சியோ அந்த மாதிரி தானா இயங்குறதுல பவர் அதிகம், இந்த கிளாரிட்டி அதிகம். ஒரு ஞானி எப்பயுமே எந்த சொல்லுவான்னா, நான் எதுவும் தோற்றி வைக்கல, நான் பெற்ற அனுபவத்துல அதுவா தோன்றிருச்சுங்கிறாரு. அப்ப நான் ஒரு செடி, என் தலை மேல ஒரு பூ அதுவா முளைச்சிருச்சுங்கிறாரு. நான் ஒரு செடி தாங்க, நான் இப்படியே தியானம் பண்ணிட்டு இப்படியே இருந்துகிட்டே இருந்தேன், தண்ணி ஊத்துனாங்க, எருவ போட்டாங்க, திடீர்னு பார்த்தா என் தலை மேல ஒரு பூ பூத்து இருக்குங்கிறாரு. அப்ப நான் சும்மா தியானம் பண்ணிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா என் தலை மேல ஒரு தாமரை பூ பூத்து இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த தாமரை பூ பூத்துச்சு இல்ல, அதோட தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 3-4 செயலை பண்ணி விட்டுரும். அப்ப நீ எங்க பண்ண? ஒண்ணுமே பண்ணல. அப்ப உன் தாமரை பூ என்ன பண்ணுதுன்னா 10-20 விஷயத்த உருவாக்கி உன்னை பார்க்க வர வைக்குது, உன்னுகிட்ட ஒரு ஐடியா கேட்க வைக்குது, உன்னை பார்த்துட்டு போனா போதுங்குது. அப்ப நீ என்ன ஃபீல் பண்றன்னா,
ஒரு செடியாக ஒரு மனிதனாக பிறந்த எனக்குள்ள இப்படி ஒரு தாமரப்பு மலர்னு எனக்கே தெரியாது. இப்ப மலர்ந்ததோட செயல்ல அது இயல்பா அதுவே மலர்ந்துச்சு. அது மலர்ந்ததுனால அதோட தன்மை வெளிப்பட்டிருக்கு. அது பல விஷயங்களை செய்யுதுங்கிறது இதுதான் பொருள். அப்ப ஒரு இயற்கையாகவே ஒரு ஞானி அவனுக்குள்ளே தோண்டப்படுது. அந்த தோண்டப்பட்டதோடைய விளைவுகள் அங்கிருந்து ஒரு மனம் வீசுது. அதான் ஆறான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மனம் வீசும்போது அதுல இருந்து பல விஷயம் கிரியேட் ஆகி அது இயல்பா அப்படியே இயங்கும். அப்ப ஒரு இடத்துல அந்த ஆறாவோ அந்த அலைவரிசையோ நிறுத்தப்படும் போது அங்க இயல்பு தன்மை பாதிக்குது. அங்க நிர்பந்தத்தோட ஒரு உணவு போடுறதுக்கோ இல்ல சாமி மேல இருக்கிற பக்தியில ஒரு கூட்டமா சேர்ந்து நாம பிரஷரா அந்த வேலையை செய்ய ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான வடிவம் இதுதான். அப்ப ஒரு ஆசிரமங்கிறது ஒரு ரோட்ல போறான் பாத்தீங்களா, அவங்க கூட வழி நடத்தலாம். இயல்பா நடத்துக்கிறதுங்கிறது இதுதான். இவர் தான் நிர்வாகம் பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற எவனாவது ஒருத்தன் கூட எவனே தெரியாதவன் இந்த நிர்வாகத்தை பார்க்கலாம். இதை இவர் தான் பார்க்கணும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. ராமகிருஷ்ணர் யாரோ, விவேகானந்தர் யாரோ, ரெண்டு பேரும் ஏன் இணைகிறாங்க? சொந்தக்காரங்க தானே பார்த்து இணைஞ்சுக்கணும். இல்ல யாராவது தெரிஞ்சவங்க பழக்கத்துல இருக்கிறவங்க தானே ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கணும். அப்ப அதை பார்த்துக்கங்க. அப்ப அதோட தன்மை என்னன்னா, இயல்பாகவே இவன் இந்த பொருளை இயக்கக்கூடியவன், இந்த பொருளை பார்த்துக்க கூடியவன்னா இவன் இங்க இருக்கணும். புரியுங்களா? இப்ப நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள நிர்பந்தம் இருந்தாலும் நீங்க இயல்பா தான் இங்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட 25% நிர்பந்தம், 75% உங்களை இயற்கையாகவே நவுத்தி கூட்டியாந்துருக்கு. அப்ப நீங்க முழுவதுமாக என்ஜாய் பண்ண முடியாம முழுவதுமாக தவிக்கிறது இங்கன்னா, அந்த இயல்பு 100% மாறும்போது உங்களுக்குள்ள எதுவும் வேணுங்கிறத கேட்காம கூட விட்டுருவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு அங்க நிவாரணமா என்ன கிடைக்கும் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ துன்பம்னு ஒண்ணு சொன்ன பத்தியா, அது மறைஞ்சு போயிடும். அப்ப உனக்குள்ள என்னன்னா, அந்த இடத்துக்குள்ள நீ துன்பம்னு ஒண்ணு வச்சிருந்தல்ல, அது காணாம். இப்ப வீட்டுக்கு போகும்போது அதே துன்பம் வந்துடும். அப்ப அது என்ன சொல்றாருன்னா, அப்ப அவர் இடத்துக்குள்ள போனா துன்பம் மறையுது, நம்ம வீட்டுல வந்தா துன்பம் துளுத்துக்குது. அப்ப அங்க மறையுது, இங்க ஏன் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துக்குள்ள இயல்பு இருக்கு, இந்த இடத்துக்குள்ள இயல்பு இல்லை. அப்ப இங்க இயல்பு எப்ப அப்ளை ஆகுதோ அப்ப இந்த இடத்துக்குள்ளேயும் மறையும். அப்ப ஒரு ஞானி இருக்கிறதுக்குள்ள துன்பம் ஏன் இல்லை அப்படின்னா, அவர் இயல்பா இருக்கிறதுனால, அது ஒரு சுழற்சியா இருக்கிறதுனால, அது ஒரு காற்றோட ஏக்கமா இருக்கிறதுனால அங்க எல்லாம் ஒவ்வொரு சுமூகமாக ஒரு சூழல் நடக்கப்படுது. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு சூழல் நடக்கப்படல. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்ப ஒரு சுமூகமான ஒரு சூழலை நம்மளால உருவாக்கிக்க முடியலைங்கிறத நீங்க அவசியமா அதை புரிஞ்சுக்கணும். அப்ப எப்பயுமே நாம எதையும் ஒரு நிர்பந்தத்தை கூட நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி நம்மளோட செயலோட ஒரு விஷயத்த பண்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கிடக்கூடாது. இப்ப என்னுடைய தியானத்தை உங்ககிட்ட கொடுத்தனா நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்க. அப்ப என் தியானத்தை உன்கிட்ட கொடுக்காம உனக்கு என்ன தியானம் வரும்னு கண்டுபிடிச்சு நான் கொடுத்தாதான் நான் குரு. என் தியானம் காலத்தால நான் குருவா உருவாக்கப்படணும்னு உருவாகி இருக்கிறேன். அதை பிடிச்சி உன்னை நான் குருவா உருவாக்குறேன்னா அது நான் மடத்தனமான ஆளா இல்லையா? ராமகிருஷ்ணர் மாதிரி விவேகானந்தர் உருவாக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்க. ராமகிருஷ்ணர் வேற, விவேகானந்தர் வேற. அப்ப ரெண்டு பேருடைய அலைவரிசையே வேற, ரெண்டு பேரோட தன்மையே வேற. அது ராமகிருஷ்ணரே பதிவு பண்ணிட்டாரு, நீ சப்த ரிஷிகள்ல ஒருத்தான்ட்டாரு. இப்ப இவரு வேற வடிவத்துல இருக்கிறாரு. அப்ப புரியுதா? அப்ப தன்னுடைய விஷயத்தை அங்க கொடுக்கல, தன்னுடைய அலைவரிசையை தான் கொடுத்தாரு. தன்னை மாதிரியே இவன் வளருவான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு குரு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் என்னவா வளருவானோ அதை தான் அவனுக்கு தோற்றி வைக்கணும். ஒரு மலருடைய கெப்பாசிட்டி, ஒரு செடியோட கெப்பாசிட்டி என்னவோ, 2 மலர் தான் மலருன்னா அது மலர்ந்தாதான் அந்த செடி நிக்கும். அதுக்குள்ள 6 மலர் அது மலர்ந்துச்சுன்னா அந்த செடி செத்து போயிடும். புரியுதா? அந்த மாதிரி தியானத்துக்குள்ள ஒரு பூ தான் இந்த மலர்ல இந்த செடியில பூக்கணும்னா அது ஒண்ணுதான் பூக்கணும். இப்ப நான் 1000 பூ பூக்கக்கூடிய செடி. இப்ப நீ எல்லாருமே 1000 பூ பூக்கக்கூடிய செடியா
இப்ப நிறைய பேர் இதானே நினைச்சுக்கிட்டு இருக்கான், 1000 பூவை நானே பூத்து போடுவேன் அப்படின்னு. எப்படி பூப்ப? என்ன லாஜிக் இது? அண்ட சராசரமும் சேர்ந்து ஒரு குருவை உருவாக்குது. சும்மா உருவாக்காதில்ல, அது ஒரு திட்டத்தோட காலத்தோட ஒரு செயலுக்காக உருவாக்குது. அப்ப ஒரு செடியில 1000 பூ இல்ல 1,00,000 பூ பூத்தாலும் அந்த செடி சாகாத அளவுக்கு அது உருவாக்குது. அப்ப நம்ம செடிக்குள்ள அதே குருவோட தன்மையில பூ பூக்குது. ஆனா அது ஒரு பூவா 2 பூவா தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த செடி தாங்கும். அதுதான் போதுமானதா இருக்கும் அதுக்கு. அப்ப அது எது போதுமானதா இருக்கோ அதுதான் நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு அதை வேற மாதிரி ஒரு வடிவத்துல டீல் பண்ணோம்னா அங்க சரிஞ்சு விழுந்துரும். அப்ப இங்க இருக்கிற பாதி பேருக்கு என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸா டிராவல் பண்ணலாம், ஒரு தாய் மகனா டிராவல் பண்ணலாம், ஒரு உறவா எப்படி வேணாலும் டிராவல் பண்ணலாம். ஆனா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி வேற விதமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. புரியுதா? அதுதான் அதுக்குள்ள இருக்கிற சூழல். அப்ப ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தன்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்வதி சிவனும் அந்த 2 சுவாசமும் ரெண்டும் ஒன்னா இணையும் போது ஒரு தன்மையில இருக்கு. அங்கேயும் ஒரு அடையாளமா என்ன வச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டேன்னா, ரெண்டும் ஒரே தன்மையில இருக்கிறதுனாலதான் வெற்றி, அந்த ஒரு முழுமையா ஒரு பொருளை உருவாக முடியுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். ஒரு முழுமையா ஒரு பொருள் முழுமையாகிறதுக்கு ரெண்டும் ஒரே தன்மையில இருக்கணும். அதுக்காக 2 வடிவம் கொண்ட 2 காற்று. அப்ப அந்த 2 காற்றுமே சேரவே சேராதுங்கிறது தான் இயற்கையா இருக்கப்படுற முக்கியமான விஷயம். அவ்வளவு சாமானியா சேராது. ரெண்டும் தனித்தனியா கிட்ட நெருங்கி வரும், ஒரு வேலை செய்யும், எல்லாம் பண்ணும். இந்த 2 இணைப்பு அவ்வளவு சாமானியமா நடக்காது. அப்ப அந்த இணைப்பு நடக்குதுச்சுன்னா அந்த பொருள் பலப்படும், அந்த பொருள் மிகப்பெரிய அளவுல உருவாகும். அப்ப ஒரு குரு ஒரு செடியில 1000 பூ 1,00,000 பூ பூக்குறாருன்னா இந்த 2ம் இணைப்புலதான் நடக்குது. இது 2ம் இணைப்பு மட்டும் இல்லாம இது 2ம் வலுவான இணைந்தது பிரியாம இருக்கிறதுனாலதான் அவரு சாகாம இருக்கிறார். அவரு சாகாம இருக்கிறதுக்கு, அந்த செடி சாகாம இருக்கிறதுக்கும் அந்த பூக்கள் உதிராம இருக்கிறதுக்கு காரணமே இணைந்தது பிரியல, இணைந்தது சாகல. அதுதான் இதுதான் இந்த காற்றுக்கு சாவு இல்லைன்னு தான் இதுதான் வாசி. இந்த வாசியை செய்தவனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் விஷயம். அப்ப இந்த மரணம் இல்லைங்கிற இந்த வாசிய மிக சரியாக எங்கிருந்து பெறப்படணுமோ அங்கிருந்து தான் பெறணும். இது எங்கிருந்து பெறலையோ அப்ப அங்க என்ன ஆகும்னா அதுவே மரணத்தை வெல்லக்கூடிய விஷயமே மரணத்தையே கொடுத்துரும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப எளிதா நம்ம போற வழியிலெல்லாம் பாதையில கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கிடக்கூடாது. ஒரு மரணமே இல்லாத விஷயம் அவ்வளவு சாமானியமா எளிதா கிடைக்குமா? நீயே சொல்லு. ஒரு சாத்தியப்படுத்திட முடியுமா? ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னுங்கிற வார்த்தைய ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா அதை கொடுக்க போறாங்கன்னா அது அவ்வளவு எளிமையா சாத்தியப்படுத்திட முடியுமா? அப்ப அவ்வளவு எளிமையா நம்ம வீட்டு வாசல்லே அது கிடைச்சிருமா? அப்ப அதுக்கான சூழல்கள் எப்படி இருக்கும், அதுக்கான டிராவல் எப்படி இருக்கும், அதுக்கான பயணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா எளிதா இந்த மாதிரி வாசி யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நான் வாங்கி நான் பண்றேன், அதுல இருந்து நான் முன்னேறி நான் ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுவேன் அப்படின்னு அவங்களா ஒரு கால்குலேஷனை ஒரு கணக்கை போடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, தியானத்தை யார கேட்டு நீ கொடுத்தங்கிறாரு. யார கேட்டு இதை கொடுத்த? கண்டறிஞ்சு கொடுக்கணும். இல்ல அவனுக்கு கண்டறியறதே என்னன்னா அவனுக்கு என்ன வருமோ அதுதான் கொடுக்கணும். ஒரு பெரிய ஒரு ஞானி பண்ணிக்கிட்டு இருக்க தியானத்தை போய் அவன்கிட்ட நீ கொடுக்குறிய, என்ன அர்த்தத்துல கொடுக்குற, என்ன அடிப்படையில கொடுக்குற அப்படிங்கிறது தான் அதோடைய சாரமாக இருக்கும். அப்ப அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அறிந்து செய். தேவைக்கு அதிகமா ஒரு சொட்டு போட்டா கூட அவன் செத்து போயிடுவாங்கிறாரு. நீயே ஏன் அவனை கொல்றங்கிறாரு. இத நான் கூட சொல்றதோட ராமகிருஷ்ணர் தெளிவா விவேகானந்தன்ட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? இத அவங்களுடைய ஸ்டோரியில நீங்க போய் எங்கேயாவது படிக்கணும்னா படிச்சு, அவர் விவேகானந்தர் என் கையை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணி
அப்ப அவனுக்கு இவருடைய அலைவரிசை அவனுக்கு போனோடனே அவர் வந்து அவன் வாழ்க்கையை நீ கெடுக்க பார்த்துட்டியேன்னு அவரை திட்டி ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உன் அலைவரிசை வேற, அவன் அலைவரிசை வேற. அப்ப அவனுக்குள்ள ஒரு தியானம் இருக்குல்ல, உன் அலைவரிசையை சேர்த்தும் போது அந்த கரு களைஞ்சு போயிருந்தாரு. அப்ப ஒரு குருவுடைய ரோல் என்னன்னா, ஹெவி டோஸ் போட்டுறக்கூடாது. சொட்டு மருந்து போடுறாங்கல்ல குழந்தைங்களுக்கெல்லாம், கொஞ்சம் ஒரு சின்ன சொட்டு கூட மாறி போயிடக்கூடாது. அதுதான் குருவோட ரோல். அப்ப குருங்கிறது என்னன்னா, அந்த சொட்டு மருந்து போட கத்துக்கிட்டவர் அவர், அது எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்ப ஒரு சொட்டு கூட ஒரு சின்ன ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப நீ குருவுல பெரிய கலையை கத்துக்கிட்டு பெரிய ஆள்லாங்கிறத தாண்டி அதை பயன்படுத்த தெரிஞ்சவன் தான் பெரிய ஆள். அப்ப அவங்க என்ன சொல்லுவான்னா, இவ்வளவு பொருள் இருக்கு. ராமலிங்கம் மாதிரி ஒருத்தட்ட இந்த பிரபஞ்சம் சொன்னது, இவ்வளவு பொருள் இருக்கு, ஆனா நீ விற்காமே எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டேன்னா இவங்களுக்குலாம் இந்த பொருளை வாங்கறதுக்கான தகுதியும் சூழலும் காலமும் இல்லைன்னு கொண்டு போன பொருளை அப்படியே மூட்டை கட்டி கொண்டாட்ட. அப்போ ஒரு ஞானி கையில பொருள் இல்லாம இல்ல, பொருள் இருக்கு, அந்த பொருளை எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. புரியுதா? இங்க பொருளை சில இடத்துல விற்கிறதுக்கு காரணம் அது அவங்களுக்கு கையால தெரியல. தெரிஞ்சா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த பொருளையும் நம்மளால விற்க முடியாது, தேவையற்று கொடுக்கவும் மாட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப எந்த ஞானியும் அவ்வளோ சாமானியமாக ஒரு பொருளை அவர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கிறாருன்னா அது உனக்குரிய பொருளுங்கிறதுனாலதான் கொடுக்கிறார். அவர் உன் மேல கருணை எல்லாம் படமாட்டார். கருணை எல்லாம் பட்டாருன்னா அவர் குருவா இருக்க மாட்டார். அங்கேயே அவர் குருவா இருக்கிற லாய்க்கிலிருந்து இழக்கப்படுகிறார் என்று அர்த்தம். குரு அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஞானத்தை அடைய முடியுங்கிறார். ஆனா அனுபவங்கிறது வேறங்கிறார். என்னுடைய அனுபவங்கிறது வேற, உன்னுடைய அனுபவங்கிறது வேற. ஞானம் அடையிறதுங்கிறது தன்மையில நீ விடுபடுறது, எல்லாத்திலிருந்து விடுபட்டு நீ ஒரு செயல்ல இருக்கிறது. ஆனா அனுபவங்கிறது அண்ட சராசரத்தை ஒருத்தர் கையாளுறதும் ஒருத்தர் பார்க்கறதும் ஒருத்தர் கவனிக்கிறதுக்குள்ள இருக்குங்கிறது தான் அதோடைய பொருள். இப்ப உன்னை என்ன பண்றாருன்னா, பிறப்புல இருந்து விடுதலை பண்ணி இந்த துன்ப துயரத்துல இருந்து உன்னை ஆக்கி உன்னை ஒரு தீர்க்க தரிசி மாதிரி உட்கார வச்சுறாரு. உன்னை அமைதியா இயல்பா நீ வந்து அப்படியே ஏங்கி ஒரு எந்த ஒரு செயலும் இல்லாம போக வச்சுறதுக்கு எல்லாருக்குள்ளேயும் உருவாக்கிற முடியுங்கிறத சொல்றாரு. ஆனா அதையே தனக்கு தான் ஒரு பெரிய செயல்ல இருக்கிறாருல, அந்த மாதிரி ஒரு வடிவத்தை அவனுக்கு போற்ற கூடாது. ஏன்னா போட்டா அது தாங்காதுங்கிறாரு. அதுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்துக்கள். அப்ப அவர் போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா விவேகானந்தர் மாதிரியே 10 மாணவர்களுக்கும் போட்டிருப்பாரு. அப்ப அவருக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்தாரு. அப்ப அதுல வந்து தவறு ஒண்ணுமே கிடையாது. ஞானம்தான் அது ஒவ்வொரு கேட்டகரியா ஒரு செடிக்கு ஏத்த மாதிரி ஒரு தன்மைகளை கொடுக்கிறாரு. ஒரு செடி சமயத்துல சில செடி பூவே பூக்காது. இங்க நிறைய ஞானிகிட்ட இருந்திருக்கு, நிறைய செடி பூ பூக்காது. ஆனா அந்த செடி சாகாது, பூ பூக்கல, ஞானமே அடையல. ஆனா ஞானம் அடைந்தவங்களோட இருந்ததுனால அதுவே ஞானம் அடைந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுச்சு. அந்த செடி ஞானமே அடையல, அந்த செடி ஞானமே அடையாம ஞானம் அடைந்தவரோட இருந்ததுனால அது ஞானம் அடைந்ததாகவே அது உணர்ந்துருச்சு. அப்ப அதுக்குள்ள என்னன்னா, வெளியில தாமரை பூ பூக்கல, உள்ளே பூத்த ஃபீல அதுக்கு கொடுத்துருச்சு. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, பூத்த மலர்களோட இருக்கும்போது அந்த மனம் பட்டு 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 தனக்கே பூத்ததாக அது உணர்ந்துருச்சு. புரியுதுங்களா? இவ்வளவு இதுதான் அதோடைய வடிவம். இப்ப காஞ்சி மகா பெரியவருடைய வடிவமும் ஆதிசங்கரோட வடிவம் வேற. ரெண்டும் ஒரே பேட்டர்னுக்குள்ள, ரெண்டும் ஒரே வடிவம் இல்லை. அப்ப அவர் என்னன்னா, வெளியில தாமரை பூவாக பூத்தவர் ஆதிசங்கரர், தாமரை பூவாக பூத்திருக்கிறதே தெரியாம வாழ்ந்தவர் மகா பெரியவர். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இதோடைய தன்மைகள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அனுபவம் தான் அது. இப்ப மூலாதாரத்துல இருக்கிற ஒருத்தர் மலர்றத பாக்குறாரு, மலர்ந்து இருக்கிறதோட அந்த அவர் வந்து மலர்றது அப்படிங்கறது எதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஞானியா எங்க ஒப்பிடுறாங்க, எல்லாருக்குள்ளயும் உங்களுக்குள்ளயும் எதை சொல்றோம்,
இந்த சரசரத்தையோ இல்ல சக்கரத்தையோ மலரை ஒப்பிட்டு ஒரு 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 டிவைன் மாதிரி ஒரு சக்கரத்தை ஒப்பிட்டு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்மெல்லு வருமா, ஒரு வாசம். அந்த வாசத்துக்கு மிகப்பெரிய ஆளுமை உண்டாம். அதுதான் தலைவன். அதுதான் ஒருத்தரை ஒரு நோயை போக்குறது, ஒருத்தருக்கு வாழ்வு அளிக்கிறது, ஒருத்தருக்கு ஞானம் அளிக்கிறதெல்லாம் அவரு இல்ல. அந்த பூத்திருக்கு பாத்தீங்களா, அந்த சக்கரம், அந்த அந்த டிவைஸ் இருக்குல்ல, அதுவும் அந்த மேல மலருது பாருங்க, ஒரு அழகான ஒரு மலர் மலருது பாருங்க. அந்த மலருடைய மனம் எங்கேயுமே பார்க்க முடியாதான். அந்த மனம் வெளியில வீச தொடங்குனா எவ்வளவு பெரிய கொடூரமான நோய்க்கும் அந்த மனதிலிருந்து தீர்வு உண்டு. அந்த 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 காற்றுக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டா. அந்த காற்று அவ்வளவு பெரிய, அதனாலதான் ஒரு குருவை பல அலைவரிசைகள் முக்கியமா. காரணம் என்னன்னா, அந்த காற்றோடைய அலைவரிசையில எல்லாம் அப்படி நிக்குமா.